and respected Director Sir, and respected BA Principal Ma'am, and respected SVP Sir to light the lamp, and also invite all the dignitaries for the same.
going to light the lamp. Give a big applause. Next, I invite our director, sir. He is going to light the lamp. Give a big applause to our director, sir. Thank you, sir. Thank you, ma'am. Thank you all. நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், காரியத்தில் உறுதி வேண்டும், பெரிய கடவுள் நம்மை காக்க வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகம் இங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்க இப்பெருமைமிகு பள்ளியின் முதல்வராக உங்கள் முன் நிற்பதில் பெரும் மகிழ்ச்சி. அனைவரையும் இருகரம் கூப்பி வருக வருக என முதலாவதாக அனைவரையும் வரவேற்கிறேன். அமைதியே உருவானவர், அதட்டுவதை கூட அதிராமல் பேசுபவர், அவர் அணியும் ஆடை மட்டுமல்ல உள்ளமும் தூய வெண்மைதான். குழந்தை உள்ளத்திற்கு சொந்தக்காரர், எப்பொழுதும் எங்களிடம் பேரன்பு காட்டும் எங்கள் விஸ்டம் கல்வி குழுமத்தின் தலைவர் திரு துரைராஜன் ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறேன். மரியாதைக்கு பெயர் போனவர், 5 வயதானாலும் 50 வயதானாலும் அண்ணா என்று அழைப்பவர், பொறுமைக்கும் நிதானத்திற்கும் உடன் பிறந்தவர், மனம் நோகாமல் வேலை வாங்குவதில் வல்லவர், எங்களின் பொருளாளர் குரு சீனிவாச ஐயா அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் பள்ளிக்கு வருகை புரிந்திருக்கும், வருகை புரியாமல் இருக்கும் அனைத்து இளம் நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கிறேன். எது கூறினாலும் எவ்வளவு நேரமானாலும் முகம் சுளிக்காமல் பணிபுரிபவர்கள், என் மாணவர்களுக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு அயராது உழைப்பவர்கள் எங்கள் இருபால் ஆசிரியர் பெருமக்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதை தயவு செஞ்சு நீங்க அதைய பயன்படுத்திக்கோங்க. இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நம்ம இன்னைக்கு நடத்துகிற இந்த எல்லா ப்ரோக்ராமும் VDSங்கிற அந்த லோக்கல் சேனல்ல ப்ரோக்ராம் நம்பர் 134 134வது சேனல்ல வருதுங்க, ஒளிபரப்பு பண்றாங்க. ஜனவரி 1ஆம் தேதி மத்தியானம் 2 மணிலிருந்து 3 மணிக்குள்ள ஒளிபரப்பு பண்றாங்க. அதைய உங்க மொபைல்ல ப்ளீஸ் பிளே ஸ்டோர்லையும் நீங்க அந்த VDS சேனலை வந்துட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் மழை வரும்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்துருங்க, அந்த மாதிரி கிளைமேட்டாக தான் இருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் 3 நாளாக கொஞ்சம் கூட வெயிலே அடிக்கலை எங்களுக்கு. இன்னைக்கு இப்படி வெயில் அடிக்கணும் நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு இந்த சிரமத்துக்கு மட்டும் தயை கூர்ந்து தலை வணங்கி மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்களுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் இந்த வெயிலை சகிச்சுக்கோங்க. நாங்களும் இப்போ அங்கே வந்துடுவோம், நாங்கள் மட்டும் இங்கே உட்கார மாட்டோம். அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இத்தலைச்சிறந்த 32 வருட அனுபவம் கொண்ட இப்பள்ளிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. வணக்கம். அன்னை மடியில் வளரும் குழந்தைகள் கொடுத்து வைத்தவர்கள், பாட்டியின் பாசத்தில் வளரும் குழந்தைகள் வரம் பெற்றவர்கள். பாட்டிகளை விட சிறந்த மருத்துவரும் இல்லை, தாத்தாக்களை விட சிறந்த புத்தகமும் இல்லை. பெற்றவர்களை விட பேர பிள்ளைகளை கவனிப்பதில் முதலிடம் தாத்தா பாட்டிகளையே சாரும். தம் பெற்ற பிள்ளைகளிடம் காட்டிய கஞ்சத்தனத்தை பேர பிள்ளைகளிடம் காட்டுவதில்லை தாத்தாக்கள். தாத்தா பாட்டி இருக்கின்ற வீட்டில் வளரும் இளைய தலைமுறையினர் அனைவருமே அதிர்ஷ்டசாலிகள். அத்தகைய அதிர்ஷ்டசாலி ஆகிய நாங்கள் இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தாத்தா பாட்டிகளை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது இந்த விஸ்டம் கல்வி குழுமம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து தாத்தா பாட்டிகளையும் சிறப்பு விருந்தினர்கள், நம் பள்ளியின் முதல்வர், மூத்த துணை முதல்வர், ஆசிரியர்கள் மற்றும் என் முதல் பயிலும் சகோதர சகோதரிகள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். நன்றி.
இருந்தாலும் நெஞ்சில் சுமந்தவர்கள் என் தாத்தா பாட்டிகள். என் தாத்தா பாட்டிகள் எனக்கு கிடைத்த வரம். என் தாத்தா நடமாடும் UKG to deliver Hindi rhymes. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று என் தாத்தாவை பற்றி பேச வந்துள்ளேன். என் தாத்தாவின் பெயர் பழனி. என் தாத்தாவின் வயது 75. என் தாத்தாவை எனக்கு மிகவும் பிடிக்கும். என் தாத்தா எனக்கு கதைகள் சொல்வார். என் தாத்தா அதிகாலையில் எழுந்து கொண்டே உடையவர். என் தாத்தாவுக்கு தோட்டக்கலையில் மிகவும் ஆர்வம் அதிகம். என் தாத்தா மிகவும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருப்பார். என்னை சிரிக்க வைக்கும் ஒரே மனிதன் என் தாத்தா மட்டும்தான். நன்றி. You are the
about his grandparents in English. Good afternoon to all. Happy Grandparents Day. I love my grandparents. They are very helpful and kind. They care on me. They live for us. Thank you. His grandparents. Today, Grandparents Day. A very warm good afternoon to one and all present here. Today, we are gathered here to celebrate Grandparents Day. The grandparents are the root of the family. They are very superior and knowledgeable persons. They always share the lesson of their previous life. My grandfather and grandmother are 60 years above old God. Still they are young God. Thank you. Thank you, Lekashri. Speech. May I call his grandparents in Hindi. नमस्ते, मेरा नाम लोगराम। हमारे पिता के माता हमारे दादा दादी कगला के हैं। दादा दादी बहुत अच्छे और प्यारे, वे हमेशा में हम करता के हैं। वे बहुत अच्छे और प्यारे हैं। धन्यवाद। थैंक यू। In Tamil. வணக்கம். அளவுக்கு அதிகமான அன்பை காட்டி அரவணைப்பவர்கள் தாத்தா பாட்டி. ராமர் கதை முதல் கண்ணன் கதை வரை கூறி என்னை தூங்க வைப்பார்கள். ஏதாவது பண்டிகை வந்தால் அதை பற்றி முழு விவரங்களும் நமது கலாச்சார முறைகளில் கூறுவார்கள். அப்படிப்பட்ட தாத்தா பாட்டியை என்றும் போற்றி வணங்குவோம். நன்றி. Thank you, Harini. Speech about grandparents. May I call upon Sairam Saran of grade 4 to deliver the speech about his grandparents. அனைவருக்கும் வணக்கம். நான் இன்று தாத்தாவை பற்றி பேச வந்தேன். பேரை பிள்ளை கிடைத்தவுடன் போரை வென்று மகிழ்ச்சி. பேரை பிள்ளை கிடைத்தவுடன் போரை வென்று மகிழ்ச்சி. சிறு கால்களால் உதைக்கையிலே பெரும் புதையல் கண்டு மகிழ்ச்சி. சிறு கால்களால் உதைக்கையிலே பெரும் புதையல் கண்டு மகிழ்ச்சி. தாத்தா என்று கேட்காமலே தன்னுடையதெல்லாம் தருவார். தாத்தா என்று கேட்காமலே தன்னுடையதெல்லாம் தருவார். வா வா என்று அழைக்காமலே நம் உள்ளம் தேடி வருவார். வா வா என்று அழைக்காமலே நம் உள்ளம் தேடி வருவார். நன்றி. Thank you, Sairam Saran. Yoga. Yoga is a physical. Relax. Vajrasana. Relax. Yoga Mudra. Relax. Purana Bhujangasana. Relax. Chakrasana. Relax. Halasana. Relax. Dhanurasana.
Sigasana. Relax. Ega Balasana. Relax. Ega Pada Sigasana. Relax. Panda Pada Nada Rajavasana. Relax. Yoga Nidra. இன்றைய தினம் நம்முடைய குழந்தைகள், எங்கள் பள்ளி குழந்தைகள், நீங்கள் மண்ணால் கொடுத்த இந்த குழந்தைகள் இன்று அழகான கலை நிகழ்ச்சி மூலம் ஒட்டுக்கொண்டு சாய்த்தவர்கள் இல்லை என்று எல்லா கலை நிகழ்ச்சிகளும் அற்புதமாக மிகவும் பாராட்ட தகுந்ததாக இருந்தது. இதற்கு மூல காரணமாக இருந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த ஆசிரியரை பயிற்சி கொடுத்த நமக்கு பள்ளி முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் நீங்கள் எல்கேஜி படிக்கும்போது பெற்றோர்களாக உங்களுக்கு ஒரு களிமண்ணை உருவாக்கி கொடுத்துள்ளீர்கள். அந்த களிமண்ணை நாங்கள் தட்டி சீராக்கி சமப்படுத்தி ஒரு சிற்பமாக உருவாக்கி கொடுத்துள்ளோம். அதை நீங்கள் நேராக பார்த்துள்ளீர்கள். எங்கள் பள்ளி குழந்தைகள் தாத்தா பாட்டியின் பேர குழந்தைகளாக நீங்கள் கலை நிகழ்ச்சிகளை அற்புதமாகவும் அழகாகவும் இருந்தது. கண்கொள்ள காட்சியாக உள்ளது. இந்த பணி மேலும் தொடர்புள்ள வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் பிறந்தபோது மிக மகிழ்ச்சி அடைந்தவர்கள் என் தாத்தா பாட்டிதான். எனக்கு சிறந்த நீதி கதைகளை கூறுவார்கள். நான் தவறு செய்தால் அதை கண்டித்து நல்ல அறிவுரைகளை எடுத்துரைப்பார்கள். எனக்கு வேண்டியதை வாங்கி கொடுத்து மகிழ்வார்கள். அளவுக்கு மீறிய அன்பை காட்டி அரவணைப்பார்கள். இப்படிப்பட்ட தாத்தா பாட்டியை என்றும் போற்றி வணங்குவேன். நன்றி. வணக்கம். குடும்பம் வீடு எனும் கூட்டுக்குள் லண்டனும் சட்டத்தை கீச்சிடும் பாசப்பறைகள் என் தாத்தா பாட்டி. குடும்பம் வீடு எனும் கூட்டுக்குள் லண்டனும் சட்டத்தை கீச்சிடும் பாசப்பறைகள் என் தாத்தா பாட்டி. நன்றி. வணக்கம். இனிய தாத்தா பாட்டி தினம் நல்வாழ்த்துக்கள். நான் என் தாத்தா பாட்டியை நேசிக்கிறேன். அவர்கள் எனக்கு மிகவும் உதவியாகவும் மற்றும் என் மீது கருணையாகவும் உள்ளனர். அவர்கள் எங்களுக்காக வாழ்கிறார்கள். நன்றி.
தங்கள் பேர குழந்தைகளோட நிகழ்ச்சிகளை கண்டுகடுத்திக் கொண்டிருக்கிறது என்பது பார்க்கும் போதே தெரிகிறது. நீங்கள் உங்கள் மகன் மகளுக்காக கூட இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட மாட்டீங்க. ஆனால் பேர குழந்தைங்களுக்காக எல்லா வேலையும் விட்டுட்டு வந்து இப்போ நிகழ்ச்சிகளெல்லாம் அருமையாக ரசித்து கொண்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இதை பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக சந்தோஷமாக இருக்குது. எல்லாருடைய முகத்திலையும் அந்த பூரிப்பும் தன்னுடைய பேரன் பேத்தி அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் எல்லாரிடம் ரொம்ப 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 மகிழ்ச்சியாக தெரியுறீங்க எல்லாருமே. இதற்கு ஏற்பாடு செய்திருந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர்கள் அவர்களுக்கும் துணை முதல்வர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இதே சில நிறைய புரோகிராம்களை செய்து நம் கல்வியின் நம்ம பள்ளியின் தரத்தை எல்லாருக்கும் புரியும்படியாக அனைவரும் அறியும்படி எல்லாரும் செய்து தரும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் மேம். நீங்க சொல்லுங்க மேம். நான் நல்லா இருக்கேன் மேம். நான் நல்லா இருக்கேன் மேம். நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட் இருக்கு, கண்டிப்பா நீங்க வந்துடணும் மேம். கண்டிப்பா வரும் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஃபோன்ல யாரு? பசங்களோட ஸ்கூல்ல இருந்து பண்ணியிருந்தாங்க. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கா, நம்ம 2 பேர் போகணும். ஐயோ, நாளைக்கு வேற எனக்கு ஆஃபீஸில் ஒர்க் இருக்கே. சரி, 1 hour பர்மிஷன் கேட்டு பார்க்கலாம் மேனேஜர் கிட்ட. விஸ்வா, லேக்கா இங்க வாங்க. சொல்லுப்பா. நாங்கள் 2 பேர் பேரண்ட்ஸ் மீட் போயிட்டு வந்துடுறோம். வீட்டில் சேஃபாக விளையாடிட்டு இருங்க. சரிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க, வந்து உட்காருங்க. மார்க் பாருங்க. என்ன மாதிரி மார்க் எடுத்துருக்காங்க பாரு 2 பேரும். என்ன மாதிரி மார்க் எடுத்துருக்காங்க பாரு 2 பேரும். மேம், என்ன மேம் இந்த மாதிரி மார்க் எடுத்துருக்காங்க? உங்கள் பசங்க நல்லா தான் படிக்கிறாங்க, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது, அதனால தான் படிக்க முடியாமல் போகுது. நீங்கள் வீட்டில் சரியாக படிக்க வைக்கிறது இல்லைங்களா மேம்? எங்கங்க மேம், நாங்கள் 2 பேருமே வேலைக்கு போயிடுறோங்க மேம். அதனால சரியாக கவனிக்க முடியலைங்க மேம். நெக்ஸ்ட் டைம் ஒழுங்காக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் டைம் நாங்களும் மோட்டிவேட் பண்ணுறோம், நீங்களும் மோட்டிவேட் பண்ணுங்க மேம். நம்ம பசங்களை நம்ம படிக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துடலாம் மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம்.
போதும் உங்க விளையாட்டு. இங்க வாங்க, எப்ப பாரு விளையாட்டு விளையாட்டுன்னு. என்னடா உங்களுக்கு பிரச்சனை? ஏன்டா மார்க்லாம் அவ்வளோ கம்மியா இருக்கு? டீச்சர்ஸ் அவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பதில் சொல்லுங்க. அப்பா நீங்களும் வேலைக்கு போறீங்க, அம்மாவும் வேலைக்கு போறாங்க, தாத்தா பாட்டிக்கு தெரிஞ்சதும் சொல்லி தராங்க. ஏன் உங்க டீச்சர்ஸ்லாம் நல்லா சொல்லி தரலையா? நல்லா தான்ப்பா சொல்லி தராங்க. வீட்டுக்கு வந்து சொல்லி தரதுக்கு 2 பேருமே வேலைக்கு போய்ட்றீங்க. நீங்க வந்து சொல்லி தரணும். அவங்க கூட கேட்டா நீங்க டென்ஷனா இருக்க, ஒர்க் இருக்குன்றீங்க. அம்மா நடனா சமையல் செய்யணுன்றாங்க. நாங்க என்னப்பா பண்றது? அப்படியே நிறுத்திடி. ஆனா அவனை அடிக்க போயிடுவேன் எதுனா ஒண்ணுனா. ஆமாண்டா மகனே, அன்னைக்கு கூட ஸ்கூல்ல இருந்து மிஸ் ஃபோன் பண்ணியிருந்தாங்கடா. அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம ஆயிட்டான்டா. அதனால சத்தான உணவுலாம் கொடுக்குறீங்களா இல்லையா கேட்குறாங்கடா. என்னமோ வாங்க. நாங்களாம் அந்த காலத்துல நல்லா சத்தான உணவா சாப்பிட்டோம். இப்பெல்லாம் அதுனா அந்த பீஸா, அந்த பர்கரு, அது பேர் என்ன, சாம்பார் சாதமா, ஷவர்மா, அந்த அது பேர்னா பானிபுரி, இதெல்லாம் சாப்பிடுறீங்க. நீனே சாப்பிட மாட்டேற, அதுக்கப்புறம் எப்படி இந்த குழந்தைங்களாம் சாப்பிட போதும்? இப்ப கூட பாரு, சிப்ஸு லேஸு அதுல நான் தான் கிடக்கோ தெரில. போதும் நிறுத்து பாட்டி. இந்த காலத்து பசங்களுக்கு நல்லது சொன்னா பிடிக்காது. ஏதோ ஒன்று போங்க. அப்பா நீங்க எதுக்கு தான் வேலைக்கு போறீங்க? நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துக்காக தான் வேலைக்கு போறோம். நீங்களே சொல்றீங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க சொல்லியே தர மாட்டீங்க. ஆனா ஒண்ணு திட்டுறீங்க, அடிச்சு. ஆமாண்டா, குழந்தைங்களோட நன்மைக்காக 2 பேரும் சேர்ந்து நல்ல முடிவா எடுங்க. ஏன்பா வேலையை விட்டு நின்றுலான்னு பார்த்தாலும் இந்த அவசர காலத்துல 2 பேரும் வேலைக்கு போனாதான் குடும்பத்தை ரன் பண்ண முடியும் போல. என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ஒன்று பண்ணலாம். மேனேஜர் கிட்ட கேட்டு உன்னை மட்டுமாவது கொஞ்சம் சீக்கிரமா அனுப்ப முடியுதான்னு பார்க்கலாம். சரிவா கிளம்பலாம். Excuse me, ma'am. Yes, come in. Sit down. Ma'am, one small request. What can I do for you? Ma'am, family situation இவங்களுக்கு மட்டுமாவது கொஞ்சம் சீக்கிரமா அனுப்ப முடியுமா? சரி, யாராச்சும் ஒருத்தர்னா பரவாயில்ல. நீங்க உங்க வேலையை சீக்கிரமா முடிச்சிட்டீங்கன்னா நீங்க போகலாம். ஓகே மேம், தேங்க்யூ மேம். இந்தாங்க, இதை ஃபில் பண்ணுங்க. மேம் ஃபில் பண்ணிட்டேன் மேம். தேங்க்யூ மேம். அண்ணா அங்க பாரு, நான் அம்மா வந்துட்டாங்க. என்னம்மா சீக்கிரமா வந்துட்டீங்க? ஆமா, இனிமேட்டு உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் சீக்கிரமா வந்துடுவேன். நோட் புக்ல எடுத்து வைங்க, நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். சரிம்மா. மேம் மேம் டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புற ஒர்க்லாம் முடிச்சுட்டேன் மேம். ஓகே. அவ்வளோதான் விடு. அப்புறமேட்டா இந்தாங்கம்மா நீங்கள் சொன்ன மாதிரி கேழ்வரகு, கம்பு, கோதுமை, அது மட்டும் இல்லைம்மா, கடல உருண்டை, எள்ளு உருண்டை, பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி, அடை, தேன் மிட்டாயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேம்மா. உங்களால் முடிஞ்சது பசங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மா. சரிப்பா, இனிமேல் என்னோட மனசில் இருந்த கவலையெல்லாம் போயிடுச்சு. இனிமேல் என்னோட பசங்க, பேர பசங்க எல்லாருமே சந்தோஷமாக இருப்பாங்க. இதை வச்சு நான் நல்லா செஞ்சு கொடுக்குறேன் உங்களுக்கு. ஷோ லேக்காங்க வாங்க. இனிமேல் பாட்டி செஞ்சு கொடுக்குற உணவுகள்லாம் சாப்பிட்டு பழகிக்கோங்க. இனிமேல் சிப்ஸு கிப்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. சரிப்பா. எங்க தாத்தா பாட்டி சொன்ன மாதிரி நாங்க சத்தான உணவா சாப்பிட்டோம். அது மாதிரி எங்க அப்பா அம்மா சொன்ன மாதிரி நல்லாவும் படித்தோம். எங்க சகோதரன் நீங்களும் சத்தான உணவா சாப்பிடணும், நல்லாவும் படிக்கணும். இதை பின்பற்ற வேண்டும், அனைவரும் இதை பின்பற்ற வேண்டும். நன்றி.
செய்வதற்கு பல முறைகள் இருக்கு, அதை தடுப்பதற்கு பல முறைகள் இருக்கு. நான் இப்ப அந்த குழந்தைங்க செய்ய போறது கைகளால் மட்டும் தாக்குவது எப்படி? இது மிடில் பஞ்ச். upper middle lower knee song h knee song h hook punch knee song h knee song up punch h knee song h knee song guidance bow right right quick. இந்த பொண்ணை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஜோனல் டோர்னமெண்ட் நடத்தின நம்ம வித்யாசர்களே எனக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த இடத்துல நடத்தணும். அதில் இந்த பொண்ணு பிரான்ஸ் வின் பண்ணான். டிஸ்ட்ரிக்ட்ல கோல்டு வின் பண்ணிருக்கா. ஒரே மாசத்துல பிக்கப் பண்ணிருக்கா. செய்யாற்றை வென்றான் குணசேகருடைய பொண்ணு. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல வின் பண்ணி 3 பேர் ஸ்டேட் போறாங்க. +2 கேர்ள்ஸ் 2 பேரு. அதாவது தமிழக அரசால் நடத்தப்பட்ட தேக்குவாண்ட போட்டியில் இந்த காம்படிஷன் நடந்த இந்த சர்டிபிகேட்லாம் வேல்யூபிள் சர்டிபிகேட். எந்த என்ட்ரன்ஸ் போனாலும் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். கராத்தேக்கு அடிக்கிறதுக்கு உடம்பு இருந்தா பத்தாது, அடி வாங்குறது உடம்பு இருக்கணும். டெய்லி எக்ஸசைஸ் செய்யணும். நம்ம எப்படி டெய்லி பிரஸ் பண்றோமோ அதே போல நம்ம உள்ள அவயங்களை நல்லா அசைத்துக்கு ஸ்டாப். அவனை லட்சம் இல்லைங்க, நான் 500 ரூபாய் தரேன் சொன்னாங்க. அப்புறம் நிறைய மூவ்மெண்ட் இருக்கு. கட்டாசன் ஒரு பாடம் இருக்கு. சரி கொண்டு வாங்க. அடிக்கிட்ட முதல்ல வெறும் ஸ்டூல் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மத்திக்கிறது. அப்புறம் எல்போ வாங்க. எல்போ உங்களோட Give a big applause. Very good. Super, super. Very good. Super. Thank you. அடுத்து 2 கை பிக் ஃபயர் ஹெட் அவ்வளவுதானே. யூ ஹெட் கம் ஆன். எடுங்க. Students, be silent. Very good. Go. Come on. Fire. Setibati. Aaj na modi. The right. Left. Tappa nachalunga.
பெட்ரோல் போடு. ஒரு 1 2 3 முன்னாடி வெரி குட் தேங்க்யூ. சீக்கிரம் போய்க்க எடுத்துருங்க. இதை எடுத்து சீக்கிரம். நம் பள்ளி ஆண்டு விழாவில் சிறப்பான முறையில் நான் செய்ய காத்திருக்கிறேன். அவசியம் பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு கராத்தே சீருடை சீக்கிரம் தச்சு கொடுங்க ப்ளீஸ். நாங்கள் வேற எதுவும் கேட்கல, எல்லாமே இலவசமாக தரோம். சிலம்பம் வித்து இலவசமாக தரோம், பாட்டு, டிராயிங்கு, எல்லா மூவ்மெண்ட், கராத்தே எல்லாமே ஃப்ரீயாக தரோம் மேனேஜ்மெண்ட்டில். நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இதை முன்னேறதுக்கு கொஞ்சம் வழிவகை பண்ணுங்க ப்ளீஸ். டைரக்ட் நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். எல்லாரும் Give a big applause to them. What a marvelous performance. Now our school Santa Claus are going to give chocolates to all. Give a big applause to them. Chief guest. Now I request our special guest today, respected ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களே, முதல்வர் அவர்களே, துணை முதல்வர் அவர்களே, சீனியர் வைஸ் பிரின்சிபல் அவர்களே, ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, தங்களுடைய அரிதான நேரத்தை இந்த நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி வந்திருக்கும் தாத்தா பாட்டி அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம பள்ளியில் இந்த புத்தகத்தில் இருக்கிறத மட்டும்தான் நடத்தி ஒரு பெரிய சக்ஸஸ் காமிக்கிறோம் அப்படின்றது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோன்றது இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எத்தனை தாத்தா பாட்டி கோயிலுக்கெல்லாம் போயிட்டு என் குழந்தைங்க நான் பார்க்க முடியலனாலும் பரவாயில்ல, என் குழந்தைய இந்த உலகத்தையே பார்க்கணும் தோள் மேலே தூக்கி வச்சு பார்த்துருக்கீங்க? எத்தனை தாத்தா பாட்டி அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு உலகத்தை காமிச்சிருக்கிறீங்க? யாருமே இல்லையா? சரி, அப்படிப்பட்ட குழந்தைங்க இந்த உலகமே பார்க்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆசிரியர்கள் தங்களுடைய செம்மையான செயல்களை ஈடுபட்டு இப்படிப்பட்ட குழந்தைகளை மோட்டிவேட் பண்ணி இவ்வளவு செயல்திறன் மிக்க குழந்தைகளை இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களுக்கு நிரூபிச்சு காமிட்டிருப்பாங்க.
குழந்தைங்க எல்லாருமே நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நல்லா ஏற்றுக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கிறாங்க. நம்ம பள்ளி சைடில் இருந்து எல்லாமே வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அதே மாதிரி அதனால் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூல்லையும் ஆனுவல் டே வைப்பாங்க. எல்லா பேரண்ட்ஸை தான் வர சொல்லுவாங்க. ஆனால் இங்கே நம்ம பள்ளியில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்றது ஒன்று நடத்தி காமிச்சு அந்த தாத்தா பாட்டிங்களுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளோட குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டிக்கு ஒரு கிராட்டிடியூட் செலுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறாங்க. நான் படிக்கும் போதெல்லாம் இப்படிப்பட்ட நிகழ்ச்சி எதுவும் செய்யலை. எனக்கு இப்போ வருத்தமா இருக்கு. நான் கூட கீழே நின்று என் தாத்தா பாட்டிக்கெல்லாம் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்ட்டு. எனிவே, உங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த செல்வங்கள் இன்னும் மேலும் வளர உங்களோட ஆசீர்வாதத்தோட இருக்கணும். எல்லாம் நல்லபடியாக படிக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் நல்ல திறம்பட வருவாங்கன்றத நம்பிக்கையை நம்ம நிர்வாகத்து மூலியமாக அதை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். இந்த பள்ளியானது எங்கள் செய்யாற்ற வேண்டாம் கிராமத்தில் அமைந்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த பள்ளியின் தாத்தா என்று சொல்லக்கூடியவர் சிஎல்பி அவர்கள். சிஎல்பி அவர்கள் தான் இந்த பள்ளிக்கூடத்தை நிறுவினார். அவருக்கு நாம் பெரிதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த சிஎல்பி நிறுவனத்தால் தொடங்கப்பட்டு இன்று மேலும் மேலும் பலவரால் தொடர்ந்து நடந்து கொண்டு வருகிறது. இந்த பள்ளியினால் எங்கள் கிராமம் பெரும் பேர் அடைகிறது. இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் பல இன்ஜினியர்களாகவும் பொறியியலாகவும் இருக்கிறார்கள். அதுபோல இந்த பள்ளி இங்கே பெற்றோர்களை கூறுகள் என்று சொன்னால் நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். இந்த பெற்றோர்கள் தான் வேறு அடிப்படை கல்வியை கொடுப்பவர்கள் தாத்தா பாட்டிகள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் தான் ஒரு பல்கலைக்கழகம். இங்கே படிக்கின்ற மாணவர்கள் அதாவது இங்கே படித்து முடித்து பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். இந்த பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கக்கூடிய இந்த மாணவ செல்வங்களை நன்றாக சீர்திருப்பமாக இந்த விஸ்டம் அறக்கட்டளை, அதாவது விஸ்டம் என்று சொன்னால் மேன்மையான அறிவு என்று பொருள். அந்த மேன்மையான அறிவை இந்த பள்ளி நிர்வாகம் இங்கே மாணவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது பெரும் மதிப்புக்குரியதாகும். மேலும் பல நிகழ்ச்சிகளை இங்கே நடத்தி அதாவது பிராக்டிகல், அதாவது கற்றலிலும் கேட்டல் நன்றி, கேட்டலிலும் செய்முறை நன்றி, அதாவது பிராக்டிகலா அதாவது செய்முறையை காண்பித்து அவன் மனதிலே நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவில் இந்த பள்ளி நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதை நாம் மிகவும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறோம் என்று கூறி நன்றிக்கு நன்றி. வணக்கம். Next, Rishika. Give a big applause. Rishika. Rishika from LKGA. Dishalini from LKGA. Give a big applause. Kritiya Vashini from LKGB. Jashika from LKGB. Jashika from LKGB. Next, Sai Valan from LKGA. Jashwant from LKG. Sri Charan. Next, Jashwant. Next, Sri Charan. Next, Kirti Vasan. Next, Jessica. Next, Rakshita. Kritik. Next, R. Kritik from LKGB. Give a big applause to the students. Next, Puhay Arasan from LKGB. Yugan. Next. Next, Priyadashni from UKG. Next, Rogita from UKG. Kritika from UKG. Next, Ritika Sri from UKG.
Lingesh from UKG, Yashwant from UKG, Nitish from UKG, Logan Nayagi from first standard B section, Bhavishya from first standard B section, Subhashini from first standard B section, Sanjay Sharma from first standard B section, Nidesh Krishna from first standard B section, Daksha from first standard A section, Kavin from first standard A section, Divyasti from first standard A section, Gokula Varsha from first standard A section, Janita from first standard A section, Venisha from first standard A section, Bharati from first standard B section, Kavinaya from first standard, she got 50 meters first place. Kavi Nayanika from first standard B section, she got first place in 50-meter running race. Yayuni from first standard, 50-meter running ஓட்டப்பந்தயத்தில் முதல் பரிசு யாழினி. வினயா ஃப்ரம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், இவங்களும் 70 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் முதல். யுவஸ்டி ஃப்ரம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், Avantika from second standard, so both are got first place in 70-meter running race. Divashini from second standard, Tarun from second standard, Sharin from second standard, Kishore Kumar from first standard B section, Lokesh from first standard B section, Harish Kumar from first standard B section, Krishna Prasad from second standard, Harigaran from fourth standard, Yoganath from fourth standard, M. Darshan from third section, Yekeshan from third standard, Pragadish from third standard, Harish from third standard, Magadi from third standard, Mridula from third standard A section, Lokshika from third standard A section, Muttamil Arasi from third standard, Sanjana from third standard A section,
Janani from 3rd standard B section. Yalini from 3rd standard B section. Next, Bhavan from standard 4. Yes, Gautam from standard 4. Madan from grade 4. Sai Ram Saran from grade 4. Next, Catherine from grade 4. Vanishti from grade 4. Ramanishti from grade 5. Kwamadi from grade 5. Monica from grade 5. Pavitra from grade 5. Dashwant from LKG. Thank you. பூ ஒன்றுங்க பூவில் தொடிச்சுங்க கை தொடிச்சிங்க பூவிலையே உங்கள் கையில் உங்கள் கை தொடிச்சிக்கிங்கன்னு இல்லையா தாத்தா பாட்டிங்க தயவு செஞ்சு போயிடாதீங்க. எல்லா குழந்தைங்களையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. நாங்கள் ப்ளஸ் பண்ணுறதுக்காகவே ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தோம். நேரமின்மை காரணமாக நிறுத்திட்டோம். அட்லீஸ்ட் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக நின்னாதே எல்லா குழந்தைங்களையும் மனசார வாழ்த்திட்டு போங்க. ஒரு 10 நிமிஷம் பொறுங்களேன். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் தெய்வம், அறிவூட்டும் தந்தை நல் வழிகாட்டும் தலைவன். துணையாக கொண்டு நீ நடை போடு இன்று, துணையாக கொண்டு நீ நடை போடு. உருவாகும் நல்ல காலம் ஒன்று, உருவாகும் நல்ல காலம் ஒன்று. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே.
மலர் போல சிரித்து நீ குரல் போல வாழு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும், மெய்யான அன்பே தெய்வீகமாகும். நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் மொழி காக்க வேண்டும், தவறான பேருக்கு நேர் வழிகாட்ட வேண்டும். உங்கள் குழந்தைகளை ஆசீர்வாதம் செய்து வந்திருக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக மனமாற அனைவரும் நாங்கள் பாராட்டுகிறோம். மனமான நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இதற்கு உறுதுணையாக இருந்த எங்கள் பள்ளியின் நான் டீச்சிங் அவர்கள், டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ், ஆன்டிஸ், வாட்ச்மேன் அனைவருக்கும் என்னுடைய மனமான நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.